பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லோடு கூட இருப்பதாக. பொதுவாகவே தினமும் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷப்படும் ஊழியர்களுக்கு. எல்லோருக்கும் இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதனால் ஜனங்க எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். ஒரே நேரத்தில் அந்த குடும்பமாய் பாவித்து ஒவ்வொருத்தரையும் அதை சந்திக்கும்போது இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டாகும். சில நேரங்களில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் வார்த்தைகள். நான் பொதுவாக சொல்லுவேன், ஜெபிக்காதவங்க செய்தி கொடுத்தா ஜெயா செய்தி போல் இருக்குன்னு சொல்லுவேன். சரீர பலவீனத்து நிமித்தமாக இருக்கிறது என்பது வேறு. எப்போதுமே நம்ம ஜெபிக்காமல் செய்திக்கு நேராக போயிடவும் கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். நிறைய நேரங்களில் அசதியாக இருக்கிற நபர்களை பார்த்துருக்குறோம். அசதி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எடுக்கும். இந்த ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய எய்ம் எல்லாம் அந்த ரிப்பனை டச் பண்ணணும், நாம் தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணணும் அப்படின்ட்டு எய்ம் பண்ணி ஓடுவாங்க. ஜாக்கிரதையாக ஓடுவாங்க, அசதியாக இருக்க மாட்டாங்க, ஜாக்கிரதையாக ஓடுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசுவின் நாமத்தில் இருந்த ஆண்டுடைய அன்புகான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாய் உண்டாகுவதற்காக நான் சொல்லிக்கிறேன். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்த காரியங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆவியில் அனலாக இருங்கள். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆவியில் அனலாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சிலர் ஜெபிப்பாங்க, பாடுவாங்க, துதிப்பாங்க, ஒருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லவே மாட்டாங்க. ஆவியில் அனலாக இருக்கிறது என்பது நான் பெற்றுக்கொண்டதை இன்னொருவருக்கு பகிர்ந்து கொடுப்பது தான். நான் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய அன்பை இன்னொருவருக்கு நான் பகிர்ந்து கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், ஒரு பாவியான மனுஷனை தேவன் பக்கம் திருப்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வேளை தெல்லான பாவங்கள் மன்னிக்கப்படலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆவியில் அனலாக இருக்கணும். அதுக்காக தான் அந்நிய பாஷை பேசணும், அபிஷேகத்தோடு இருக்கணும், பாட்டு பாடணும், ஏதாவது ஒரு விஷயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம், நான் ஒரு இடத்துக்கு ஒழித்துக்கு போயிட்டு வந்தேன். வரும்போது ஆண்டவனோடு கூட பேசினேன். ஒரு நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை மீண்டும் 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் டங்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கிறேன், ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஒரு சம்பவம். போயிட்டு அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வந்துட்டேன், ரெஸ்ட் பண்ணிட்டேங்க. ரொம்பவும் சங்கடமாக போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு பிசாசு கூட்டம் அந்த இடத்துல வந்து, நான் போயிருந்த அந்த அறையில் மிகப்பெரிய ஒரு வேதனையை, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாமேன்ட்டு ரெஸ்ட் பண்ணிட்டேன். மன சோர்வுகள் வந்தது. ஆண்டவரே, நல்ல ஊழியம் செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறோம், ஏன் இவைகள் சம்பவித்தது என்று மிட் நைட்டில் நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது, நீ ஜெபிக்கிறேன்னு தானே சொன்னேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி ஆவியில் அனலாக இல்லாமல் இருந்தால் எப்படி? கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருக்கணும் இல்லையா என்று சொன்னார். உடனே ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். யாரோ ஒருவருக்காக நம்மை ஜெபிக்க சொல்லிக்கிறார், யாரோ ஒருவருக்காக நம்மை மன்றாட சொல்லிக்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நாங்களாம் ஏமாந்தது ரொம்ப அதிகம், ஏமாற்றப்பட்டது ரொம்ப அதிகம். உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும் பிதாவானவர் கனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களெல்லாம் எந்த லிஸ்ட் தெரியுங்களா? ஆனர் பண்ணுகிற பொசிஷனில் இருப்பாங்க, ஆனரை பெற்றுக்கொள்கிற பொசிஷன் இருப்பாங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க, சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லேயும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதெல்லாம் ஆனர் கிடையாது, அதெல்லாம் சும்மா
காசு பணத்துக்காக பேரும் புகழுக்காக சம்பாரிச்சதை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரயாசப்படுகிறவர்கள் அவர்களெல்லாம் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க. ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த உலகத்திலேயே மாறாத, விலகாத, மறையாத ஒரே சந்தோஷம்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது தான். படிப்பறிவு இல்லாத ஜனங்களுக்கு மத்தியில், என்ன உடை உடுத்துகிறோம் என்று தெரியாத ஜனங்களுக்கு மத்தியில், எந்த ஆகாரத்தை எப்படி புசிக்க வேண்டும் என்று தெரியாத ஜனங்களுக்கு மத்தியில், இவர் தான் ரட்சகர், இவர் தான் தெய்வம், இவர் தான் உண்மையுள்ள தகப்பன் என்று சொல்லி அவர்களோடு கூட நாம் பேசி அவர்களை கர்த்தருடைய அன்புக்குள்ளே கொண்டு வரோம் பாருங்கள். அதை தான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்ப்பார். அதனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, அசதி உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏசப்பா, இந்த ஜீவ வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்ப எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.